உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் சொல்ல போறீங்க. இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 2வது ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு இருக்கிற போது ஹெல்த் ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சீங்க. இப்ப சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்புல ஏதோ பாதிப்பு, அதனால மனசு கஷ்டம். இதையெல்லாம் நீங்க சந்திச்சீங்களா இல்லையா? சனி போகிற போது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவார். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் சொல்ல போறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கண் திருஷ்டிங்க. இப்போ சனி பகவான் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, 2வது ஸ்தானத்தில் உட்கார்ற. இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 2வது ஸ்தானத்தில் இருக்கார். ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிற போது ஹெல்த் ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போனீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நல்ல பழகணும்னு நினைச்சீங்க, மனைவிட்ட நல்ல பேர் வாங்கணும், கணவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சீங்க, வாங்க முடிஞ்சிச்சா? இல்லை. நெருங்கிய உறவுகளை வச்சு ஆதரிக்கணும்னு நினைச்சீங்க, முழுசா ஆதரிக்க முடிஞ்சிச்சா? இல்லை. உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சிச்சு. ஆஃபீஸில் நல்ல வேலை செய்து பேர் வாங்கிடணும்னு நினைச்சீங்க, நல்ல வேலை செய்கிறீங்கன்னு உங்களை பாராட்டினாங்களா? அது கிடையாது. கடுமையாக வேலையை வாங்கினாங்க, உங்களை பாராட்டலை. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாரு. இப்பதான் மனசு நிம்மதியடையும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழும் மனிதன் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை 6 நாம் பாருங்க. இப்பொழுது உங்கள் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த 6 முகனுடைய துணை கிடைக்கும். அந்த முருகப்பெருமானுடைய துணை கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய துணை இருந்து வாழ்க்கையில் தோற்றவர்கள் யாரும் இல்லை, எல்லாருக்குமே வெற்றி தான். கும்பராசிக்காரங்க இப்ப முருகப்பெருமானை இந்த 2.5 ஆண்டு காலம் வழிபடணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி. இதுல என்ன பெரிய நன்மை தெரியுமா? சனி வந்து இப்படி பணபரஸ்தானத்தில் உட்காந்துச்சா பெரிய அளவுக்கு காசு பணத்தை கொடுத்துருவாரு. எல்லாரும் சொல்றாங்க 2ல சனி வந்துருச்சுங்க, சொத்தே போயிருங்க, உங்க வாழ்க்கையோட பணமே போயிருங்கிறாங்க. அப்படித்தானா எல்லாருக்கும்? அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் 2ஆம் இடத்துல வந்தபோது வாழ்க்கையில பொருளாதார நிலையில உயர்ந்தவர்கள் எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டுரும். பணபரஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாருல, நல்ல பணவரவை கொடுத்து விடுவார். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக, நல்ல கேட்டுக்கிடுங்க, கடந்த 4-5 ஆண்டுகளாக உங்க குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் இருந்திருக்கும். 2019-20 இருந்தே உங்கள் வாழ்க்கையில பல சிரமங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியா பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ பொருளாதார தட்டுப்பாடு, வீட்டில் யாருக்காவது மாறி மாறி உடல்நலம் பாதிப்பு, அதனால மனசு கஷ்டம். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பில் ஏதோ பாதிப்பு, அதனால மனசு கஷ்டம். இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு பொற்காலம் பிறக்குதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பணத்தை வாரி வாரி வழங்குவார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா வகையிலும் செல்வ செழிப்பு பெருக போகிற காலகட்டம். சனி போகிற போது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவார். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும். கும்பராசிக்காரங்க சில பேர் கேட்குறீங்க, சார் நாங்களே 90s கிட்ஸ், எங்களுக்கு கல்யாணம் ஆகலையே இருக்கிறீங்க. கல்யாணம் இப்பொழுது கண்டிப்பாக கூடி வரும். என்ன தடை இருந்தாலும் தடை விலகும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும். சனி பகவான் அந்த யோகத்தை உங்களுக்கு வழங்குவார். ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறோம். என் மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரன் தாங்க கூடி வர மாட்டேங்குது. அப்படித்தானே சொல்றீங்க? உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கூடி வரப்போகுது. கல்யாணம், காதுகுத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியமுத்த பூர்த்தி, என்னென்ன சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த சுப நிகழ்வுகள் கூடி வரக்கூடிய காலகட்டங்க கும்பராசிக்கு அற்புதமான நேரம்.
இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 8வது ஸ்தானத்தை வேற பார்க்கிறாரு. திடீர் பணவரவுகள் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர் பணவரவுகள் வந்து சேரும். சனி பகவான் உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்களா, இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து சேரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வருங்க. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும். எல்லாம் சரிங்க. நிறைய கண் திருஷ்டி இருக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கண்களில் பாதிப்பு, பெண்களுக்கு மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவடங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். வயறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் நிறைய பணவரவை தந்து இது நாள் வரை உங்களுக்கு இருந்த அத்தனை கஷ்டத்தையும் போக போகிறாரு. அதை உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் என்ற சுப நிகழ்வு நடக்கப் போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பலருக்கு அரசு வேலையை பெற்று தருவார். அந்த யோகமும் உண்டு. இன்னும் மிகுந்த நன்மைகள் வரணும் சார் எங்கள் வாழ்க்கையில். நாங்கள் யாரை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் பெருகும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். கும்பராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படியுங்கள். நலிவடைந்தவர்களுக்கு உதவுங்கள். அனாதை பிள்ளைகள் படிப்பதற்கு, அவர்கள் வாழ்வதற்கு உதவுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் வந்து பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நடக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பேறித்தனமாக எழுந்திருக்கிறது, பகல் நேரத்தில் தூங்குவது, தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம். அதேமாதிரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு. ஒருத்தருக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்கு, அர்த்தாஷ்டம சனி பிடிச்சிருக்கு, இவருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க. இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார். கால்களில் பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை, இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.